புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். தமிழக சட்டசபை தேர்தலில் யார் வெற்றி பெறுவர் என தமிழகம் மட்டுமின்றி நாடே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்நிலையில் டெல்லி ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் கரூர் சம்பவம் தொடர்பான ஒரு செய்தி கிசுகிசுக்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தனர். இதற்கு விஜய்தான் காரணம் என திமுக தரப்பு கூறியது. இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது. இதை எதிர்த்து தாவிக உச்சநீதிமன்றம் சென்றது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவை அமைக்கவும் ஆணை பிறப்பித்தது. இந்த குழுவில் தமிழக கேடரை சார்ந்த ஆனால் தமிழர் அல்லாத 2 ஐபிஎஸ் அதிகாரிகளையும் நியமித்தது உச்சநீதிமன்றம். சம்பவ இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர். 3 முறை சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் ஆஜரானார் விஜய். அதேபோல தாவிகவின் மற்ற தலைவர்களையும் சிபிஐ விசாரித்தது. திமுகவின் செந்தில் பாலாஜியும் விசாரிக்கப்பட்டார். இந்த விசாரணையின் பூர்வாங்க வேலைகள் முடிந்துவிட்டன. இது குறித்து டெல்லி ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் பேசப்படுவது இதுதான். சிபிஐ முதல்நிலை முடிவு எடுத்துவிட்டது. இதன்படி விஜய் குற்றமற்றவர், இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவார் என்ற முடிவுக்கு சிபிஐ அதிகாரிகள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கரூருக்கு விஜய் சென்றபோது அங்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. தவிர மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் அளவுக்கு அதிகமானோர் கூடியபோது காவல்துறை போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அங்கு விஜயை வரவிடாமல் போலீஸ் தடுத்திருக்கலாம், ஆனால் அதை செய்யவில்லை. எனவே இந்த இறப்புகளுக்கு முக்கிய காரணமே போதிய ஏற்பாடுகள் செய்யாததுதான் என முதல்கட்ட முடிவுக்கு சிபிஐ வந்துள்ளது. சிறப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள காவல்துறை அதிகாரிகள் தற்போது தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளதால் அவர்கள் திரும்பிய பின் சிபிஐ தன் முதல்கட்ட அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என கூறப்படுகிறது. சம்பவத்துக்கு விஜய் காரணமல்ல என்றால் யார் பொறுப்பு என்பது குறித்து விரிவான அறிக்கையில் சிபிஐ தெரிவிக்கும் என்றும் கூறப்படுகிறது.